Hello friends, welcome to Centum Tutor 2020 Test Series 1, Unit 3 Management Accounting. இந்த Management Accounting Unit 3ல எந்தெந்த டாபிக் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Financial Statement Analysis, Ratio Analysis, Fund Flow Statement, Cash Flow Statement and Budgetary Control. இதில் வரக்கூடிய 20 questions நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Question number 1. Which accounting ratio will be useful in indicating return on shareholders' funds being much higher than the overall return on investment? Fixed asset turnover ratio, debtors turnover ratio, debt equity ratio, quick ratio. ரேஷியோஸில் நிறைய ரேஷியோஸ் இருக்கு. ஒவ்வொரு ரேஷியோவுக்கும் ஒவ்வொரு பணி இருக்கு. அதாவது ஒரு ரேஷியோ மூலமா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒரு ரேஷியோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வெளிப்படுத்தும், யூஸ்ஃபுல் இண்டிகேட் பண்ணும். இதெல்லாம் இப்போ இந்த ரேஷியோவில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ன்றது இந்த ஈக்விட்டி ஷேர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் அந்த ஃபண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். அதாவது எல்லா ஃபண்ட்லேருந்து ஓவரால் ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஓவரால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு ரேஷியோ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோவா, டெப்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவா, குவிக் ரேஷியோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 2. Ratio of net profit before interest and tax to sales is. Net profit before interest and tax, வரி மற்றும் வட்டிக்கு முன் உள்ள நிகர லாபத்துக்கும் சேல்ஸ் விற்பனைக்கும் இடையில் இருக்கக்கூடிய விகிதம் என்ன விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவா, கேபிட்டல் கியரிங் ரேஷியோவா, சால்வன்சி ரேஷியோவா, இல்லை இது எதுவுமே கிடையாதா? நன் ஆஃப் தி அபோவ். ரேஷியோ ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டு சேல்ஸ். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸுக்கும் சேல்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ, solvency ratio, none of the above. Question number 3. The current ratio of dash is considered as a safe margin of solvency. The current ratio, நடப்பு விகிதம் எதுவாக இருந்தால் நம்முடைய solvency, நீர்மைத்தன்மை, liquidity, solvency சேஃப் மார்ஜினில் இருக்கும், சேஃபா இருக்கும். எந்த அளவு இருந்தால் நம்ம சேஃப், பாதுகாப்பான அளவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2, 1, 1.5, none of the above. The current ratio of dash is considered as a safe margin of solvency. 2, 1, 1.5, none of the above. Question number 4. Stock turnover ratio is 2.5. Average inventory is 2 lakhs rupees. Then the cost of goods sold is dash. Stock turnover ratio, சரக்கு மாற்ற விகிதம் 2.5. சராசரி சரக்கிருப்பு ரூபாய் 2 லட்சம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, அடக்க விலை, விற்ற பொருளினுடைய அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ தெரிஞ்சால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதோட ஆன்சர் 3 lakhs, 5 lakhs, 2,50,000, 3,50,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். உங்களுக்காக ஃபார்முலா இங்கே சொல்லிடுறேன். ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. Question number 5. Observing changes
in the financial variable across the year is dash. Observing changes in the financial variable across the years is dash. Vertical analysis, horizontal analysis, inter-firm comparison, none of the above. அதாவது இங்க பார்க்கணும், ஒரு ஆண்டுக்கும் மற்றொரு ஆண்டுக்கும் அக்ராஸ் தி இயர், ஒரு ஆண்டு இருக்கு, ஒரு ஆண்டு கூட இன்னொரு ஆண்டு, அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் வேரியபிள்ஸ் நிதி மாறிகளை ஏற்படுகின்ற மாற்றத்தை அப்சர்வ் பண்றதுக்கு நம்ம என்ன அனாலிசிஸ் சொல்லுவோம். அதாவது ஓராண்டுக்கும் இன்னொரு ஆண்டுக்கும் இடைப்பட்ட ஃபினான்ஷியல் வேரியபிள், ஓராண்டுக்கும் இன்னொரு ஆண்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் வேரியபிளில் ஏற்படுகின்ற மாற்றத்தை, நிதி மாறிகளில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நம்ம அப்சர்வ் பண்றதை நம்ம என்ன அனாலிசிஸ் சொல்லுவோம். வெர்டிக்கல் அனாலிசிஸ், ஹொரிசான்டல் அனாலிசிஸ், inter-firm comparison, none of the above. Question number 6. Goods purchased on credit dash in the flow of funds. Source, application, does not result, none of the above. கடனுக்கு கொள்முதல் செய்யும்போது, சரக்குகளை கடனுக்கு கொள்முதல் செய்யும்போது goods purchased on credit, அது வந்து என்ன ஃப்ளோ ஆஃப் ஃபண்டில் என்னவா வரும்? ஃப்ளோ ஆஃப் ஃபண்டில் என்னவா வரும்? நிதி ஓட்டத்தில் என்னவா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் டேஸ் இன் தி ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ். நிதி ஓட்டத்தில் கடனுக்கு வாங்கக்கூடிய கடன் கொள்முதல் என்னவாக வரும்? ஒரு சோர்ஸாக இருக்குமா, அப்ளிகேஷனாக இருக்குமா, எந்த முடிவு எதுவுமே ஏற்படுத்தாதா, டஸ் நாட் ரிசல்ட்டாக இருக்குமா, இல்லை இது எதுவுமே கிடையாதா, நன் ஆஃப் தி அபவா? Question number 7. Difference between current asset and current liability is dash. நடப்பு சொத்துக்களுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு. Difference between current assets and current liability is dash. Source, application, opening capital, working capital. current assetக்கும் current liabilityக்கும் இடைப்பட்ட வேறுபாடு. Difference between current asset and current liability. நடப்பு சொத்துக்களுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு சோர்ஸா, அப்ளிகேஷனா, ஓப்பனிங் கேபிட்டலா, ஒர்க்கிங் கேபிட்டலா? Question number 8. An increase in the share premium account is dash. Share premium account அதிகமானா, அதாவது ஷேர் பிரீமியம் அப்படின்னு தெரியும், பங்கு முனைமம் கணக்கு. பங்கு முனைம கணக்கு அதிகமாக இருந்தால், அப்போ நம்மளுக்கு தெரியணும், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் பங்கு முனைமம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஒரு கம்பெனிக்கு பங்கு முனைமம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போது பங்கு முனைமம் அதிகமானா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஷேர் பிரீமியம் அக்கௌண்ட் அதிகமானா அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான், எ சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான், நோ ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் தான், நன் ஆஃப் தி அபோவா? Question number 9. Depreciation is sometimes treated as dash funds. தேய்மானம் சில சமயங்களில் என்ன நிதியாக பதியப்படும்? சோர்ஸா, அப்ளிகேஷன், எய்தர் சோர்ஸ் ஆர் அப்ளிகேஷன், நன் ஆஃப் தி அபோவ். அதாவது இந்த டிப்ரிசியேஷன் தேய்மானம் சில சமயங்களில் மட்டும் என்ன நிதியாக, சோர்ஸ் ஃபண்டாவா இல்லை அப்ளிகேஷன் ஃபண்டாவா, இல்லை சோர்ஸ் ஃபண்டாவோ இல்லை அப்ளிகேஷன் ஃபண்டாவோ, இது எதுவுமே இல்லை, என்னவாக ட்ரீட் செய்யப்படும்? கொஸ்டின் நம்பர் 10. இது ஒரு ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் தெரிஞ்சால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சா தான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட முடியும். அதுக்கு ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் என்னப்படி போடணும்னு தெரியணும். அப்புறம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆன் 31st December 2019 இஸ் 16,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 31st December 2019ல் 16,000 rupees. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ் rupees 4,000. அதாவது பொது நிதிக்கு, அதாவது ஜெனரல் ரிசர்வ் காப்பு நிதிக்கு மாற்றப்பட்ட தொகை 4,000. இன்ட்ரீம் டிவிடெண்ட் இடைக்கால பங்காதாயம் வழங்கியது, interim dividend paid rupees 8,000. Profit and loss account balance as on 31st December 2020 is 13,000. The 31st December 2020ல
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் காமிக்குதுன்னா 13,000 ரூபாய் பேலன்ஸ் காமிக்குது. கொஸ்டின் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த வருடத்தில் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்க்கணும், 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோடைய பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் 31 டிசம்பர் 2019 ஓப்பனிங் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோடைய ஓப்பனிங் பேலன்ஸு. அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோடைய இறுதி பேலன்ஸ் 31 டிசம்பர் 2020 வந்து 13,000 கொடுத்துருக்காங்க. இடையில 2 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாகவும் இன்ட்ரீம் டிவிடெண்ட் பே பண்ணதாகவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். 9,000, 5,000, 17,000, 15,000. நீங்கள் வந்து இதோடைய கான்செப்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தும் பண்ணலாம். நீங்கள் இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் அதை வச்சு போடலாம். ஸோ வெரி சிம்பிள் சம். இந்த டைப் சம்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. Question number 11. Cash from operations is equal to, cash from operations எதுக்கு ஈக்குவல் பார்க்கணும். cash from operations net profit plus increase in outstanding expenses, net profit plus increase in debtors, net profit plus increase in stock, all the above. இந்த cash from operation இது cash flow statementல எப்படி fund flow statementல funds from operation கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்? நெட் ப்ராஃபிட் கூட, நிகர லாபத்துக்கு கூட அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத ஆட் பண்ணுறதா. அதாவது கொடுபடா செலவுகளுடைய அதிகமாகும். அதாவது அதிகமாகுது எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா, தொடக்கத்துக்கும் இறுதிக்குள்ள வேறுபாடு. தொடக்கத்தில் எவ்வளோ இருக்குது, இறுதியில் எவ்வளோ இருக்குது, இரண்டுக்குள்ள வேறுபாடு அதிகமான அதையும் நெட் ப்ராஃபிட்டையும் கூட்டினா கிடைக்கிறது தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தான். இல்லை டெப்டாஸ், கடனாளிகளுடைய மாற்றத்தில் அதிகமாகிடுச்சுன்னா அதையும் நெட் ப்ராஃபிட் கூட்டினா கிடைக்கிறதா. இன்க்ரீஸ் இன் ஸ்டாக், சரக்கு உடைய அளவு அதிகமானால் அதையும் நெட் ப்ராஃபிட் கூட்டினா கிடைக்கக்கூடியது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனா, ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சால் நீ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கேஷ் வரணும், கேஷ் நம்மக்கிட்ட அதிகமான கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன், அது எப்படி பார்த்துக்கணும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் படிச்சுட்டு இதுதான் இதுக்கு ஆன்சர் அப்படி படிக்கிறத விட என்ன விஷயம் அப்படி புரிஞ்சு இதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட். கொஸ்டின் நம்பர் 12. Increase in the amount of debtors results in, debtor கடனாளிகள் அதிகமான தொடக்கத்தில் ஒரு கடனாளிகள் இருக்காங்க, இறுதியில் கடனாளிகள் இருக்காங்க. இரண்டுக்குள்ள வேறுபாடு பார்க்கும்போது அதிகமாக இருந்தால், இப்போ தொடக்கத்தில் ஒரு 10,000 ரூபா கடனாளிகள் இருக்காங்க, டெப்டாஸ் வந்து 10,000 இருக்காங்க ஓப்பனிங்கில், க்ளோசிங்கில் 15,000 இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, 10,000 அப்படி இருந்தது 15,000 அதிகமாக இருக்குது. அப்போ 5,000 ரூபா அதிகமாக இருக்குது. அது ரிசல்ட், அது எதுக்கு ரிசல்ட் காமிக்கும்? டிக்ரீஸ் இன் கேஷா, இன்க்ரீஸ் இன் கேஷா, நோ சேஞ்ச் இன் கேஷா, எய்தர் ஏ ஆர் பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் தி அமௌண்ட் ஆஃப் டெப்டாஸ் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் இன் கேஷ், இன்க்ரீஸ் இன் கேஷ், நோ சேஞ்ச் இன் கேஷ், எய்தர் ஏ ஆர் பி. 13th question. When all transactions are cash transactions, then cash from operation is equal to the, ஒரு நிறுவனத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் ரொக்க நடவடிக்கையாக இருந்தால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? gross ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா, நெட் ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவல் இருக்குமா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா, போத் ஏஎன்சியா, அதாவது gross ப்ராஃபிட்டும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா டிரான்சாக்ஷனும், ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், தென் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு gross ப்ராஃபிட், net profit, operating profit, both A and C. Question number 14. Net profit for the year rupees 15,000. Net profit, நிகர லாபம், ஒரு ஆண்டினுடைய நிகர லாபம் 15,000. Opening stock, தொடக்க சரக்கிருப்பு rupees 5,000 and closing stock, இறுதி சரக்கிருப்பு rupees 10,000. The cash from operation is dash. பாருங்க, இங்கே நெட் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போது கேஷ் வருதா, கேஷ் அதிகமாக இருக்குமா, கேஷ் குறைஞ்சிருக்குமா, அதை பொறுத்து நம்ம நெட் ப்ராஃபிட் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும்.
அப்படி பண்ணும்போது அந்த மெயினாக இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஒரு சாப்டரில் கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, இதை ரேஷியோல் நிறைய இருக்குது. ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டினோட ஆப்ஷன் பாருங்கள். 10,000, 20,000, 30,000, 25,000. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணுனா இந்த ஃபண்ட் ஃப்ரம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும். 15th question. Which one of the following is not an application of cash? இப்போ கீழே நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது அப்ளிகேஷன் ஆஃப் கேஷ் கிடையாது, நாட் அன் அப்ளிகேஷன் ஆஃப் கேஷ் அப்படிங்கிறது. நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் சோர்ஸ் ஆஃப் கேஷும் அப்ளிகேஷன் ஆஃப் கேஷும் பார்ப்போம். எங்கிருந்து எப்படியெல்லாம் கேஷ் வந்துச்சு, அந்த கேஷை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு வரும். அப்ளிகேஷன் ஆஃப் கேஷ் அப்போ இங்கே வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க கேஷை அப்படின்னு வரும்போது பணத்தை பயன்படுத்தியது. அதில் இதில் வந்து எது பணத்தினுடைய பயன் கிடையாது, பணம் வந்து நம்ம பயன்படுத்தலை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இஷ்யூ ஆஃப் நியூ இஷ்யூ, பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், டிக்ரீஸ் இன் லோன், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். இதில் எது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கேஷ் கிடையாது? புதிய பங்குகளை வெளியிடுதல், பங்காதாயம் அளித்தல், லோன் அதாவது நம்மளுடைய கடன் குறைதல், ஒரு ஃபிக்ஸட் அசெட் ஒரு நிலையான சொத்தை வாங்குதல். எது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கேஷ் கிடையாது, நாட் அன் அப்ளிகேஷன் ஆஃப் கேஷ். Question number 16. Sales budget is a functional budget, master budget, expenditure budget, flexible budget. Sales budget நம்ம ஒவ்வொரு பட்ஜெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சேல்ஸ் பட்ஜெட்ன்றது ஒரு ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டா, ஏன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்கில் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அந்த எந்த கிளாசிஃபிகேஷனில் அந்த சேல்ஸ் பட்ஜெட் வருது? ஃபங்க்ஷனல் பட்ஜெட்லையா, மாஸ்டர் பட்ஜெட்டா, எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டா, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டான்னு கேட்டிருக்காங்க. 17th question. The difference between fixed and variable cost has a special significance in the preparation of flexible budget, master budget, cash budget, fund flow statement. இப்போ 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. flexible budgetனு, master budget, cash budget, fund flow statement கொடுத்துருக்காங்க. இதில் எதை ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, எதை தயாரிக்கும் பொழுது ஒரு முக்கியத்துவமாக இருக்கும் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிக்ஸடு காஸ்ட் இருக்கும், வேரியபிள் காஸ்ட் இருக்கும், நிலையான செலவுகளும் அதே மாதிரி மாறக்கூடிய செலவுகள் இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட வேறுபாட்டில் எதை ப்ரிப்பேர் பண்ணும்போது முக்கியத்துவமாக எடுப்போம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் ஹேஸ் ஏ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ். எந்த பட்ஜெட் தயாரிக்கும் போது இல்லைன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கும் பொழுது நிலையான செலவுகளுக்கும் மாறுபடக்கூடிய செலவுகளுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The difference between fixed and variable cost has a special significance in the preparation of flexible budget, master budget, cash budget, fund flow statement. Question number 18. Functional budgets include. Functional budgetல எது உள்ளடங்கும்? Purchase budget, fixed budget, flexible budget, current budget. இதில் எந்த பட்ஜெட் ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டில் வரக்கூடியது எது? ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ஸில் வரக்கூடிய பட்ஜெட் எது? பர்ச்சேஸ் பட்ஜெட்டா, ஃபிக்ஸட் பட்ஜெட்டா, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டா, கரண்ட் பட்ஜெட்டா? Question number 19. Budgetary control has become an essential tool of management of. இந்த budgetary control அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான டூல், ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அத்தியாவசியமான எசென்சியலான ஒரு கருவி, டூல். எதுக்காக? கண்ட்ரோலிங் காஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட். செலவுகளை கட்டுப்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துது, அவுட்புட்டை அதிகப்படுத்துறதுக்காகவா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. கண்ட்ரோலிங் எக்ஸ்பென்சஸ், செலவுகளை கட்டுப்படுத்தி மேக்ஸிமைசிங் இன்வென்ட்ரி, சரக்குகளை அதிகப்படுத்துவதற்காகவா? கண்ட்ரோலிங் காஸ்ட், செலவுகளை கட்டுப்படுத்தி மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட், லாபத்தை அதிகப்படுத்துவதற்காகவா? நன் ஆஃப் தி அபவ். இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ன்றது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு முக்கியமான கருவி. எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதை கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் ஆப்ஷன்ஸ் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் ஆன்சர்.
Question number 20. A cash budget can be prepared by. Cash budget எப்படியெல்லாம் prepare பண்ணலாம்? Prepared by. எப்படி cash budget prepare பண்ணுவோம்? Receipts and payments methodலையா? Balance sheet methodலையா? Adjusted profit and loss account methodலையா? All the above one கேட்டிருக்காங்க. Cash budget எப்படி prepare பண்ணுவோம்? எந்த methodல prepare பண்ணுவோம்? A cash budget can be prepared by receipts and payment method, balance sheet method, adjusted profit and loss account method, all the above. இந்த கொஸ்டின் ஒரு அவுட்லைன். இந்த கொஸ்டின் படிச்சுட்டு நீங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு யூனிட் ஓவரால் ரிவைஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினில் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூல் கெட் ஐடியா. எல்லாமே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் திரும்பவும் அடுத்த யூனிட்டில் வரும்போது நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம். First question, option C, debt equity ratio. Second question, option A, operating profit ratio. Question number 3, option A, 2. Question number 4, option B, rupees 5 lakh. Question number 5, option B, horizontal analysis. Option 6 question, question number 6, option C, does not result. Question number 7, option D, working capital. Question number 8, option B, a source of funds. Question number 9, option A, a source. Question number 10, option A, rupees 9,000. Question number 11, option A, net profit plus increase in outstanding expenses. Question number 12, option A, decrease in cash. Question number 13, option B, net profit. Question number 14, option A, rupees 10,000. Question number 15, option A, issue of new shares. அதுங்க பாருங்க கொஞ்சம் கொஸ்டின்ல இந்த ஆன்சர்ல எழுதும்போது issue of new shares. Question number 16, a functional budget. A functional budget. Question number 17, option A, flexible budget. Question number 18, option A, purchase budget. Question number 19, option C, controlling cost and maximizing profits. Question number 20, option D, all the above. எவ்வளோ உங்களுக்கு மார்க் வந்திருக்குன்னு பார்ப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிங்க. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சிலப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கும். பட் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாலும் போதும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Wish you all the best. So see you next video. Thank you.